தென் மாவட்டங்களில் உள்ள சில இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். எந்தெந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன? இந்த நிலைமை எப்போது முழுமையாக சீரடையும்? விவரம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடும் மழை காரணமாக இன்று இந்த தென் மாவட்டங்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக 60 பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்க முடிவு செய்த நிலையில மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பயனுடைய வருகை என்பது குறைவாக இருந்ததன் காரணமாக குறைந்த அளவு பேருந்துகள் மட்டும்தான் இயக்க முடிந்தது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக தென் மாவட்டங்களுக்கும் பிற ஊர்களிலிருந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் நிலைமையை கண்காணித்து தான் நாங்கள் பேருந்துகள் இயக்குவோம் அப்படிங்கறது தான் தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்னா பயனுடைய எண்ணிக்கையும் வருகை குறைவாக இருக்கிறது. மழை வெள்ளம் காரணமாக அங்க சாலைகள் எல்லாம் சில துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது தான் போக்குவரத்து கழகம் என்பது சுட்டிக்காட்டியிருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டத்திலிருந்து பிற ஊர்களுக்கும் இயக்கப்படும் பேருந்து நிலைமையை கண்காணித்து பயணிகளுடைய தேவைக்கு ஏற்ப மட்டும் இயக்க முடியும் என்பது தான் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து பிற ஊர்களுக்கும் பிற ஊர்களிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் தேவைக்கு ஏற்பதான் பேருந்துகள் இயக்க முடியும். அங்க பயணிகளோட வருகையும் குறைவாக இருக்கிறது. இன்று கூட 60 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில அந்த பேருந்துகளில் பயணிகளுடைய வருகை குறைவாக தான் இருந்தது அப்படிங்கறத சுட்டிக்காட்டியிருக்காங்க. இந்த நிலைமை சீரடைக்கு ஒரு 2 தினங்களுக்கு மேலாகும். அந்த நிலையில தான் மழை வெள்ளம் என்பது பாதிப்பு என்பது அதிகமாக இருக்குது. இதை கருத்தில் கொண்டுதான் போக்குவரத்து கழகம் மூலமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தென் மாவட்டங்களில் உள்ள சில இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பயணிகளின் வருகைக்கு ஏற்ப தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகளை இயக்கவும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.